முதல்வர் விஜய்க்கு முதல் சவால். ஆந்திராவுக்கு போன 15,000 கோடி. தவிப்பில் ஓசூர். விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஓசூர்ல அமைய இருந்த ரூபாய் 15,803 கோடி மதிப்பிலான 5ஆம் தலைமுறை போர் விமான சோதனை மையம் ஆந்திர மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இது தமிழக தொழில்துறையில அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்த திட்டம் கை நழுவுனது பற்றி மாநிலம் முழுவதுமே பலமான விவாதங்கள் எழுந்திருக்கு. இந்தியாவுடைய அதிநவீன 5வது தலைமுறை போர் விமானங்களை தயாரிச்சு சோதனை செய்யக்கூடிய பிரம்மாண்டமான மையம் ஓசூர்ல அமைக்க கடந்த 3 வருஷமாவே தமிழ்நாடு அரசும் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து பேச்சுவார்த்தைகளை தீவிரமா நடத்திட்டு வந்தாங்க. ஆனா ஓசூர்ல அமைய இருந்த இந்த மெகா ராணுவ ஆய்வு மற்றும் சோதனை மையம் இப்போ ஆந்திர பிரதேசத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு தமிழக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இது பற்றி முதல்வர் விஜய டேக் செஞ்சு அவரு வெளியிட்டு இருக்கக்கூடிய பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம எதுக்கு பயந்தோமோ அது நடந்துருச்சு. இதை நாம ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. நம்மளுடைய தமிழ்நாடு ஆந்திராவை விட தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டது. இருந்தாலும் திட்டத்தை நாம இழந்து விட்டதா செய்திகள் வெளிவருது. எங்களுடைய முந்தைய ஆட்சியில முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவங்களுடைய தலைமையில இந்த திட்டத்தை எப்படியாச்சும் ஓசூர்ல கொண்டு வந்துடும் அப்படின்னு கடந்த 3 வருஷமாவே DRDO அதிகாரிகள் கூட நாங்க இரவு பகலா தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தோம். இதுக்காக 100 ஏக்கர் நிலத்தை முற்றிலுமா இலவசமாக தர எங்களுடைய அரசு முன் வந்தது. அது மட்டுமா, ஓசூர் விமான நிலையத்துல 3.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு பிரம்மாண்டமான ரன்வே அமைக்கவும் நாங்க திட்டமிட்டோம். இது பெங்களூர்ல இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துல அமைக்க வேண்டும் அப்படிங்கிற வியூகத்தையும் நாங்க வகுத்திருந்தோம். அப்படி இருக்கும்போது இடையில என்ன நடந்துச்சு, அரசியல் காரணங்கள் அப்படின்னு அப்பட்டமா குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன அரசியல் காரணங்கள் வேண்டி கிடக்கு? தேச பாதுகாப்பு சார்ந்த மிக முக்கிய ராணுவ முதலீடுகளை எப்படி நீங்க அரசியல் ஆதாயங்களுடைய அடிப்படையில தீர்மானிக்க முடியும்? இந்த இடமாற்றம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அப்பட்டமான அநீதி இது. நீங்கள் பேசக்கூடிய கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் நம்பகத்தன்மையை இது மொத்தமா சிதைக்குது. இந்த ஒரு திட்டத்துக்காக மட்டும் நான் தனிப்பட்ட முறையில எத்தனை கூட்டங்களை நடத்திருக்கிறேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த டீமும் கடந்த 3 ஆண்டுகளாக இதுக்காக ரத்தம் சிந்தி உழைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு திட்டம் இன்னைக்கு நம்ம கையை விட்டு போறத பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில நெஞ்சு பொறுக்கல, மிக பெரும் மனவேதனையா இருக்கு. இப்போ அவங்க தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய ஆந்திராவுடைய புட்டபர்த்தி நாங்கள் தமிழ்நாட்டுல தூக்கி கொடுத்த இடத்தை விட எந்த விதத்திலையுமே தொழில்நுட்ப ரீதியா சிறந்தது கிடையாது. மத்திய அரசு இதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. உன்னை எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா கொள்கை தொடர்ச்சிக்கு பெயர் பெற்ற மாநிலம் இதுதான். இப்படிப்பட்ட மிக முக்கியமான திட்டங்கள்ல ஆட்சி மாற்றம் ஒரு தடையா இருக்கவே கூடாது. இப்போதைய அரசும் அதைத்தான் செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த முக்கியமான தருணத்துல தமிழ்நாடு ஒரு இன்ச்சு கூட தொய்வடைய கூடாது. இப்படிப்பட்ட முதலீடுகளை களத்துல இறங்கி ஆக்ரோஷமாக போராடி பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு உடனடியா ஒரு சுறுசுறுப்பான புத்தி கூர்மையுள்ள தொழில்துறை அமைச்சர் தேவை. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க இந்த விவகாரத்துல உடனடியா தனிப்பட்ட முறையில தலையிடணும். தமிழ்நாட்டுடைய புவியியல் இருப்பிடம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனித வளம் மற்றும் உட்கட்டமைப்பு சிறப்புகளை பட்டியலிட்டு உடனடியா பிரதமர் அலுவலகத்துக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கடிதம் எழுதணும். கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல நாங்க விதைச்ச வலுவான தொழில்துறை பணிகளை இந்த அரசு தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போகணும். தமிழ்நாட்டுக்கு முறைப்படி சொந்தமாக வேண்டிய, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு முதலீட்டிற்காகவும் நாம கடைசி வரை போராடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார்.
இந்த பிரச்சனை தமிழக முதல்வர் விஜய் எதிர்கொள்ள போகக்கூடிய மத்திய அரசு தொடர்பான முதல் பிரச்சனையா இருக்க போகுது. முதல்வர் விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.